ஒரு பெண்ணுக்கு எது முக்கியம்? அவங்க அப்பா அம்மாவை விட, அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட, அவங்க கல்யாணம் ஆனால் அவங்க ஹஸ்பண்டை விட, அவங்க பெற்ற பிள்ளைங்களை விட, அவங்களோட படிப்பு, அவங்க வேலை, அவங்களோட பிஸ்னஸ், இதுதான் அவங்களுக்கு முக்கியம். அப்போ தான் உங்கள் கூட இருக்கவங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. உங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்மளாலையும் எல்லாம் முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கும். இந்த மாதிரி வேலை இல்லைன்னா நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் வாழ முடியாது. உங்கள் கூட இருக்கிறவங்க நினச்ச மாதிரி, உங்களை சுற்றி இருக்கவங்க நினைக்கிற மாதிரி தான் நீங்கள் வாழ முடியும். அதனால் உங்களோட கோலை, உங்கள் படிப்பை நீங்கள் எப்போதும் விடவே விடாதீங்க. சில அம்மாக்களின் மனசாட்சி அடுப்பங்கரை புகையோடு புகையாய் கரைந்து போகிறது. என் கனவுகள் எண்ணம் யாருக்கும் தெரிவதில்லை. கொதிக்கும் குழம்பில் கலந்திருப்பது கிளறும் உப்பல்ல, உன் மௌன கண்ணீர் துளிகள் என்று. அனைவரின் பசியையும் ஆற்றிவிட்டு மிச்சம் இருக்கும் சோற்றை உண்ணும்போது கேட்கிறது என் மனசாட்சி. மற்றவங்களுக்காக வாழும் உனக்கு நீ உனக்கான வாழ்க்கை எப்போது என்றுதான். அதுபோல் நிறைய அம்மாக்கள் வாழ்க்கை முடிந்த பிறகு ஃபீல் பண்ணி என்ன ஆகப் போகிறது, இது நாள் வரைக்கும் நம் லைஃப்பில் நம்ம நிறைய நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டோம், நிறைய படிக்கும் காலத்தில் படிக்காமல் நம்மளோட லைஃப் வேஸ்ட்டாக போயிடுச்சின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் படிக்கும் நேரத்தில் உங்கள் படிப்பை கான்ஃபிடென்ட்டாக படிங்கள்.